வந்திருக்கிறது. இது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் இந்த மாதிரியான ஞாபகமூட்டல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறாவிட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம். மிக மோசமான மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு நிறைய ஆறுதல் சொல்கிறார். ஒரு வாப்பா ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் ஆறுதல் சொல்லுவார்கள். சில நேரங்களில் நாங்கள் உங்களுக்கு நிற்கிறோம் என்று சொல்லுவார்கள். வேண்டிய நேரத்தில் நாம் உதவி செய்வோம் என்பார்கள். இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் நெறிகளும் நமக்கு ஆறுதல் சொல்கிறார். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அந்த ஆறுதல்களை பெறுகிறார்கள், நிம்மதி அடைகிறார்கள். குர்ஆனை ஓதாதவர்களுக்கு அந்த நிம்மதி தெரியாமல் இருக்கிறது, அவருடைய சுகம் என்னென்று தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர், அதாவது அல்லாஹ் ரப்பல் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ்வை நினைக்கிற நேரத்தில் கல்புகள் அமைதியாகிறதா? பதட்டம் அடைகிற கல்வி இந்த உலகத்தில் எதனால் அமைதியாகும் என்று ஒரு சோதனை செய்தார். இந்த உலகத்தில் எதனால் அமைதியாகிறது என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் சம்பாதிப்பவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நிஜமாக இஸ்லாம் சொல்கிறது, சம்பாதிக்க சொல்கிறது, அவருடைய கடமைகளை நிறைவேற்ற சொல்கிறது. ஆனால் எதற்காக வேண்டி எப்படி சம்பாதிக்கணும், எந்த அளவு சம்பாதிக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் என்பதை மனிதர்கள் தெரியாவிட்டால் அவர்களுக்கு, அதாவது வாழ்க்கை லட்சியம் புரியாம ஓடுவாங்க. ஏன் சம்பாதிக்கிறது தெரியாது, எவ்வளவு காணிமும் இருக்கும், எவ்வளவு சொத்து செல்வங்கள் இருக்கும், அனுபவிக்க முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புரிந்தவர்களுக்கு தான் அந்த கண் திறந்து பார்ப்பதற்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் திருக்குர்ஆனிலே நிறைய ஆறுதல்கள் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமல் நஸீர், நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்பவர்களை எல்லாம் நீங்க எழுதுங்க. 1 2 3 4 5 6 என்று உதவி செய்யறார்கள் எழுதுங்க. உங்க தாய் தகப்பன், உங்க மனைவி மக்கள், உங்க பக்கத்து வீட்டார், உறவினர்கள் என்று எழுதுங்க. இதுல யாரு சிறந்த உதவியாளர் தெரியுமா? ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், நான் தான் சிறந்த உதவியாளர். வ நிஅமல் மௌலா, உங்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது பாதுகாப்பு தரும், இது பாதுகாப்பு தரும், இந்த வீடு பாதுகாப்பு தரும், பூகம்பத்திலிருந்து இந்த பவுண்டேஷன் பாதுகாப்பு தரும் போட்டு வச்சிருப்பீங்க. நிஅமல் மௌலா, சிறந்த பாதுகாவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்பஹான் சொல்றான். அப்ப இந்த மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ரெண்டு, அப்ப உதவி யாருக்கு தேவைப்படும்? ஒரு ஏழைக்கு மட்டும்தான் உதவி தேவைப்படுமா? எல்லாருக்கும் உதவி தேவைப்படும். உதவி தேவைப்படாதவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. சில பேர் பார்ப்பாங்க, ஜனாதிபதிக்கு உதவி தேவைப்படுமா? அவருக்கும் தேவைப்படும், பிரதமருக்கும் தேவைப்படும், அமெரிக்கா ஜனாதிபதிக்கு தேவைப்படும், இந்த உலகத்தில் மிகப்பெரும் பணக்காரருக்கு உதவி தேவைப்படும். உதவி தேவைப்படாத யாருமே இல்லை. உதவி தேவைப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், நான் தான் சிறந்த உதவியாளர். மைக்கேல் ஜாக்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு எல்லாம் உதவி தேவைப்படுமான்னு நினைப்பீங்க. அவன் ஒரு மேடையில ஏறி ஒரு மியூசிக்கல் கன்சர்ட்ல இருந்து ஒரு மைக்க பிடிச்சான்னா, அதுதான் உலகத்தில உயர் ரக மைக் அவருக்கு தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க செனைசர் கம்பெனி. அது கொடுத்து அது பல கோடி பெருமையா இருக்கு மைக் மட்டும். அந்த மைக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஏற மாட்டான். அந்த மைக்கு அந்த ஒரு இருக்குதான். அது ரெண்டாவது, அதுக்கு பிறகு திரும்பவும் அவனுக்கு புதிய ஒரு மைக் கொடுக்கப்படும். என்னப்பா இவ்வளவு கோடி கொடுத்து மைக் பிடிக்கிறானா, அவன் அந்த இடத்துல அந்த மியூசிக்கல் ஷோவை பிடிச்ச மைக்க முடிய ஏறம் போட்டுருவாங்க. அவன் எத்தனை கோடிக்கு வாங்கினானோ அத மாதிரி 2 மடங்கா வித்து போடும். 2 கோடிக்கு வாங்கினா 4 கோடிக்கு வித்துருவாங்க. மைக்கேல் ஜாக்சன் இதுல பிடிச்ச மைக்கு தனியான ஒரு இதா போகும். அவனுக்கு பணம் கொட்டியது. அவனுடைய லட்சியம் என்னன்னு கேட்கப்படுது ஒரு நேரம். அவன் சொல்றான், 150 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழணும். அவன் நிஜமா அதுக்கு முயற்சி எடுத்தான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. அவன் வாழுகிற அரண்மனையில யார் ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, நச்சு வாய்கள் வரக்கூடாது என்று. அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் 50 பேர் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரும் வைத்தியர்கள் அவன் ஹையர் பண்ணிருந்தான். எனக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரீட்மெண்ட், எல்லா உடம்பு பாடி செக் எல்லாம் செக் பண்ணுவான். அந்த அளவுக்கு தன்னுடைய ஹெல்த்துக்காக வேண்டி பணத்தை வீசி செலவழித்தவன். உலகத்தில் அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு. ஆனால் மைக்கேல் ஜாக்சனுக்கு 60 தாண்ட முடியல, 55 தாண்ட முடியல. மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார். இன்றைக்கும் அது ஒரு மர்மம் என்று சொல்கிறார்கள். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் மனிதர்களாக வாழ்கிற நேரம் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சில மனிதர்கள், எங்களோட வாழ்கிற சில மனிதர்கள், அவர்களுக்கு அத்தனையும் கிடைத்து அவர்கள் என்ன ஒரு இக்கத்தில் தள்ளப்படுகிற நேரம் அவர்களுக்கு யார் உதவி செய்வது? இவ்வளவு பணம் இருந்தும்
உயிரை காக்க முடிந்ததா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் உலகத்தில் நிறைய பார்க்கிறோம். மனிதர்களுக்கு உதவி தேவைன்னா ஜெயலலிதா இந்தியாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு, அந்த இவ்வளவு ஒரு பணமா என்று சொல்கிற அளவுக்கு அந்த வழக்கு பார்க்கிறது நமக்கு தெரிகிறது. 66 வயசு நினைக்கிற ஜெயலலிதா போய் அதாவது அட்மிட் ஆகிறான். யூகேல வைத்தியர்கள் கொண்டு வருவார்கள். பணத்தை முழுக்க கொட்டினாலும் அதாவது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய உயிரை இன்னொரு 4 வருஷம் வாழ வைக்க முடியல. 90 வருஷம் பேமெண்ட்ல இருந்து வாழ்றவங்க பார்க்கிறோம். 90 வருஷம் ஒரு நிமிடத்துக்கு என்ன விலை? ஜெயலலிதா இந்த உலகத்தில் 4 வருஷம் வாழ வச்சு எத்தனை கோடி செலவழிக்க ரெடியா இருந்தான். ஆனால் இன்னொரு நிமிடம் விலைக்கு வாங்க முடியாது இந்த உலகத்தில். இவர்களுக்கு யார் உதவி செய்வது? இந்த உலகத்தில் உதவி கேட்கிறார்கள், தேவைப்படுகிறது எல்லா இடத்துலையுமே. ஒரு மனுஷன் இளைஞரை பார்க்கிறோம், அவன் இருக்கு சம்பாதிக்கணும், நல்ல விதமா சாப்பிடணும், முதல் சாப்பாடு. 2வது ஊடு வாசல் கட்டுறது, வாகனம் வாங்குறது. 3வது கண்ணி விடுதல் ஏறும். அது முதல் எழுண்டா நல்ல சாப்பிடுறது நினைப்பான். நல்ல சாப்பிடுறது என்பதற்கு சம்பாதிச்சுட்டு வர்றவன் சாப்பிடுற பருவம் வருகிற நேரத்தில் பணம் இருக்கும், சாப்பிட முடியாம போயிடும். பெரிய பெரிய மந்திரிமார்களை பார்க்கிறோம், பெரிய புத்தகி போவாங்க, ஆனா எதையும் சாப்பிடுவாரு. வைத்தியர் சொல்லியே வச்சிருப்பாரு, சாப்பிட்டா டேஞ்சரா போயிடும், உப்பு போட்டு கேட்பாங்க, சீனியருக்கு தான் கேட்பாங்க. சோகம் நடந்துச்சு மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்துல. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா பிரதமர் வந்து மாலையில மீட்டிங் முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பத்திரிகை மிக தெளிவாக சொன்னது, வந்தவர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்ச வேலை அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க, ஓடினாங்க, ஜாகிங் பண்ணாங்க. அது மிகப்பெரும் பணக்காரர். வெளிப்படக்கூடாது என்பதற்கு பெரும் பெரும் நட்சத்திர ஹோட்டல்களில் அவருடைய குலை பிடிப்பார்கள். வெளிப்படக்கூடாது, ஹைஜெனிக்கா சாப்பிடணும், ஹைஜெனிக்கா ஓட்டு குடிக்கணும். ஆனால் அவர்களால் 45 நிமிஷம் ஒரு மணித்தியாலம் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டி அவங்க உடம்புல பெரிய பிரச்சனை என்று சொல்கிற அளவுக்கு காலையில தூங்கணும் என்று பணம் சம்பாதித்துத்தான் அதிகாலையில் எழுப்பி நடக்கிறான். எதுக்குன்னா அது ஏர் கண்டிஷன் இருக்கணும், வேற ஒரு துளியும் வரக்கூடாது. எனக்கு அவன் அது என் காலை பிடிக்கையுமே, எனக்கு பேக் தூக்காம என் காரை ஓட்டையுமே. ஆனா 1.5 வருஷத்துக்கு நீ ஓடணுமா, நீ நடக்கணுமா, உனக்குள்ள வேற ஓடணுமா, துடிக்கிறான். அதாவது எல்லாத்தையும் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பணத்தெல்லாம் கொட்டுறான், கொட்டினா ஹார்ட் பிடிக்கிறான். என்னப்பா கையில எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட், எல்லா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா. அவன் வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த உயிர் வாழ என்ன பண்றது? பணம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, எங்க திரும்பினாலும் பிரச்சனை. பணக்கார வீட்டுல அவனுக்கு ஹெல்த்ல பிரச்சனை, அவங்க வீட்டுல பாக்குறான், கிட்னி போச்சா, ஹார்ட் பிரச்சனையா, எல்லோரும் பார்க்கிறார்கள். ஏழை வீட்டுல சாப்பாடு பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் வீட்டுல பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டு முதல் பணக்காரரா இருந்தவர் இப்ப தம்மிக்கு பெரியரா, அதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு முன்னாடி இருந்தவர் அவர் யாரு? அதாவது தேசம் அந்நிய தேசம் வந்து பத்மக்கு எக்கச்சக்கமான பட்டத்தோட அவருக்கு பட்டம் கொடுத்திருந்தாங்க. அதாவது செலிங்கோ வியாபாரம், அந்த செலிங்கோட தொடங்கி எங்கேயோ கொடிகட்டி பறந்தவர். ஆனால் அவருக்கு என்னாச்சு, 365 கன்சல்டேட்டர் கம்பெனிக்கு மேல இருந்துச்சு. அவ்வளவு இருந்து அவருக்கு பிள்ளை இல்லாம போச்சு. அவர் மனைவியோட எக்கச்சக்கமான நாடுகளுக்கு விஜயம் செய்கிறார், ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஆனால் லலித் கோத்தரா அவருக்கு கடைசி வரைக்கும் இலங்கையில 1 வருஷத்துக்கு அதாவது முதல் தர பணக்காரங்க பரவாயில்ல, 2003 அவர் தான், 4 அவர் தான், 5 அவர் தான், 6 அவர் தான், 7 அவர் தான். அப்படி ஒருவர் இலங்கையில் நின்றவர். இலங்கையிலே முதலாக பேங்க் ஆஃப் சிலோன் கொழும்புல கட்ட முன்னாடி செலிங்கோ, அது செலிங்கோ மந்திரவார்கள், அதை உயரமாக கட்டி காட்டியவர். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, சகல பணத்தை அல்லாஹ் கொட்டினான். அவரை வாப்பான்னு கூப்பிடுவதற்கு ஒரு பிள்ளை அவருக்கு கிடைக்கல. அவருக்கு அந்த இன்பம் என்னன்னு தெரியல. அவர் சொத்தை யாரிடம் குடும்பம் அவருக்கு தெரியவில்லை. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, பிரச்சனை வராதவர்கள் யாருமே இல்லை, எல்லோருக்கும் பிரச்சனை வரும். இந்த உலகத்திலே ஜோ பைடன் ஓடி வரும் தடவை அமெரிக்காவுடைய வீழ்த்தோப்பு வரை வைத்திருக்கிறது. உலகத்திலே அது எடுக்கிற முடிவு உலகத்துக்கே அந்த மாதிரியான இருக்குது. அந்த முடிவு எடுக்கிறதுல முக்கியமான ஜோ பைடன் பிரஸ் கான்பரன்ஸுக்கு வர நேரம் கால் தடிக்கு விழுந்துட்டாரு. லைவ் போயிட்டு பிபிசி, CNN உட்பட நிறைய மீடியாக்கள் லைவ் போயிடுச்சு. போனா அது அமெரிக்கா ஜனாதிபதி விழுந்தது, ஜனாதிபதிக்கு இல்ல, கேவலம் அமெரிக்காவுக்கு. வீட்டோ கையில வச்சிருக்கிற வரை இவர்தான் பெரிய ஆளந்தா, தடிக்கு விழுந்துட்டான்பா, அமெரிக்கா தலைவனுக்கு சீவன் பெரிய பிரச்சனையா போயிடும். ஆனால் அடுத்த பிரஸ்க்கு ஓடி வருகிறார்,
என்ன காட்டுகிறார்? நான் வந்து தடுக்கி விழுந்தது உடல் ரீதியா இல்ல, இந்த